தளபதி சினிமா விட்டு போன உடனே தளபதி பாய்ஸும் தமிழ் சினிமா விட்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு மனசே கேக்கல. இப்ப தெலுங்குல அல்லு அர்ஜுன் படத்தை நம்ம அட்லி தான் டைரக்ட் பண்ணிட்டு வராரு. இவர் 2019 தளபதி வச்சு பிகில் படத்தை தான் எடுத்தாரு. அதுக்கப்புறம் கோலிவுட் அப்படியே விட்டுட்டு நேரா பாலிவுட்டுக்கு போய் ஷாருக் கானை வச்சு ஜவான் எடுத்தாரு. அந்த படத்துக்கு ஷாருக் கானுக்கு நேஷனல் அவார்ட் எல்லாம் கிடைச்சிச்சு. அதனாலயே என்னமோன்னு தெரியல அட்லி அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அம்பானியோட வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தானே பாத்துக்கோங்களேன். சரி அட்லி போனா என்ன, நம்ம லோக்கி இருக்காரு, அவரோட எல்சி யூனிவர்ஸ் வச்சு நம்ம தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 கோடியை பார்த்தலான்னு பார்த்தா இடையில கூலின்னு ஒரே ஒரு படம் தான் பண்ணாரு. அதுக்கு இப்ப வரைக்கும் இன்டர்நெட்ல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அடிச்ச அடியில டைரக்டே பண்ணாம நேரா டிசி படத்துல ஹீரோவா இறங்கிட்டாரு. சரி அதை முடிச்சுட்டு அப்படியே கைதி 2க்கு வருவாருன்னு பார்த்தா நேத்து அல்லு அர்ஜுனோட 23வது படத்தை இவர் தான் எடுக்க போறான்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அது கூடயே சேர்ந்து ஒரு வீடியோவும் வந்துச்சு. அதுல அந்த கண்ணு அந்த காப்பு இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் லியோ சாயல் அடிச்சுச்சு. அடுத்ததான் நம்ம நெல்சனும் தலைவரை வச்சு ஜெயிலர் 2 எடுத்ததுக்கு அப்புறம் அங்க தெலுங்குக்கு போய் ஜூனியர் என்டிஆர் வச்சு எடுக்க போறாராமா. இப்படி தளபதி பாய்ஸ் எல்லாருமே தமிழ் சினிமாவை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. போப்பா, என் பொண்ணை தாண்டி போ.